தேவன் தியானிக்கும்படியாக கொடுத்த வசனம் லூக்கா 16:6. லூக்கா 16:6. தேவன் நமக்காக கொடுத்த வசனம் லூக்கா 16:6. லூக்கா 16:6 என்ன சொல்லுதுன்னா, அவன் 100 குடம் எண்ணெய் என்றான். அப்பொழுது உக்கிரக்காரன் அவனை நோக்கி, நீ உன் சீட்டை வாங்கி உட்கார்ந்து 50 என்று சீக்கிரமாய் எழுது என்று சொன்னார். தேவன் இது ஆல்ரெடியே முன்னாடி சொல்லியிருக்காரு. நான் ஆல்ரெடி இது எழுதப்பட்டிருக்கேன். 5ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 2019 எழுதியிருக்கேன். தேவன் ஆல்ரெடி கொடுத்துருக்காரு அந்த வசனம். போன வாரம் சொல்லியிருக்கேன். ஆனால் தேவன் இந்த வாரம் சொல்கிறாரு. நான் அப்போ தியானிக்கும் போது தான், டேடி இந்த வசனத்தை சொல்கிறீங்களே, நான் என்ன சொல்லன்னு கேட்டேன். இந்த வசனத்தை என்ன சொல்லன்னு கேட்டேன். நீங்கள் தான் டேடி இன்டர்பிரிட்டேஷன் எனக்கு கொடுக்கணும். ஏன்னா நான் மெசேஜ் எதுவும் ப்ரிப்பேர் பண்ணுறது கிடையாது. திஸ் இஸ் அ டைம் ஆஃப் யூ, நீங்கள் தான் சொல்லணும்னு சொல்லும்போது அவர் அப்படி ஆவியில் வழி நடத்தினார். என்னென்ன சொல்ல போகிறாருங்கிறது எனக்கே ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு. தேவன் இப்படி ஒரு ரகசியத்துக்குள்ளே வச்சிருக்கிறீரே என்று நான் ஆச்சரியப்பட்டேன். என்ன சொல்கிறாருன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம காஸ்பலை தெரிஞ்சுக்கிடணும். காஸ்பல் என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிடணும். ஏன்னா இன்னைக்கு எவ்வளோ பேர் இருக்கிறோம். இங்கே 2 பேர் கண்ணுக்கு தெரியுங்க. ஒரு 3000 பேர் இருக்காங்க. 3000ல் 2000 2 பேரை கழிச்சிங்கன்னா 2998 பேர் முன்னாடி உட்காந்துருக்கிறீங்க. இப்போ உங்களுக்குள்ள எத்தனை பேர் புதுசாக வந்திருக்கீங்கன்னு நமக்கு தெரியாது. அந்த புதுசாக வந்தவங்களுக்காக தேவன் ஃபர்ஸ்ட் டே சொல்ல விரும்புகிறாரு. நீ ஃபர்ஸ்ட் டே யூ ஆர் என்டரிங் இன் டு தி சர்ச். சர்ச்சினோட நீங்கள் நம்ம ஒரு மதம் மாறுறோம்ல அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் டே யூ ஆர் என்டரிங் இன் டு தி பிரசன்ஸ் ஆஃப் த காட். காடு முதல்ல உங்களுக்கு என்ன தர போறாருன்னு இருக்கு. நீங்கள் ஒரு வீட்டுக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு வீட்டுக்கு நீங்கள் போனீங்கன்னா எப்படி உங்களை வெல்கம் பண்ணுறாங்கங்கிறதுலே நீங்கள் சந்தோஷப்பட்டுருவீங்க. இந்த வீட்டுக்கு நம்ம அடுத்த முறை போகலாமா போகக்கூடாதாங்கிறத பொறுத்து இருக்கு. சில பேர் ஒழுங்காகவே ரிசீவ் பண்ண மாட்டாங்க. ஆனால் நீங்கள் போயிருப்பீங்க. ஸோ யூ வில் ஃபீல் பேட் அபவுட் தட் ஒன். ஐயோ, இந்த வீட்டுக்கு நம்ம வந்துட்டோமே, நமக்கு மரியாதை இல்லையேன்னு நம்ம நினைப்போம். ஆனால் நம்மளே இன்னொரு தாட்டையும் போட்டுக்கிடுவோம். இப்போ அவங்களுக்கு நேரம் இல்லாததுனால, நிறைய பேர் வந்திருக்கிறதுனால நம்ம அவங்கள பார்க்க முடியல, நம்மளால அவங்கள பார்க்க முடியலன்னு கூட நம்மளே நம்ம சாந்தப்படுத்திக்கிடுவோம். ஆனால் நீங்கள் முதல்ல என்ன நினச்சிருப்பீங்கன்னா, த ஃபர்ஸ்ட் தாட், என்னை ஒழுங்காக அவங்க கவனிக்கலையே அப்படிம்பாங்க. இவங்க வீட்டுக்கு அடுத்த திருப்பு போனால் நல்லா கவனிப்பாங்களாம் கூட, என்ன கூட வராமல் இருக்கலாம். அதே போல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக வந்திருக்கலாம். ஆனால் தேவன் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் மெசேஜ் என்ன கொடுக்குறாரு தெரியுமா? இந்த காஸ்பல்ல சொல்றாரு, ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் யுவர் கிஃப்ட் அப்படிங்கிறாரு. அதாவது உலகத்தில் கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய கிஃப்ட். பர்த்டே கிஃப்ட் கொடுக்கலாம், கல்யாண கிஃப்ட் கொடுக்கலாம், பால்காப்பி கிஃப்ட் பண்ண கிஃப்ட் கொடுக்கலாம். ஆனால் இந்த உலகத்திற்கு தேவன் முதல் முறையாக தந்த கிஃப்ட் தன்னுடைய குமாரனையே கொடுத்துருக்காரு. திஸ் இஸ் தி காஸ்பல். அதாவது நம்ம காஸ்பலுக்கு எவ்வளவோ எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுக்கலாம். இட்ஸ் அ குட் நியூஸ்னு சொல்லலாம், இட்ஸ் அ ரெச்சிப்பின் சுவிசேஷன் சொல்லலாம், எல்லாமே சொல்லலாம். ஆனால் இந்த இடத்துல உங்களுக்கு நீங்கள் இங்கே வந்ததுனால ஒரு கிஃப்ட் தராது. ஃபார் எக்ஸாம்பிள், ஹெவன்லேருந்து ஒரு கிஃப்ட் கொடுக்கப்பட்டிருக்குன்னா தட் இஸ் ஜீசஸ் கிரைஸ்ட். ஸோ எதுக்கு நமக்கு அவர் தேவை? வாட் இஸ் த பர்பஸ் டு கிவ் ஜீசஸ் கிரைஸ்ட் டு தி ஹியூமன் பீயிங்ஸுங்கிறது நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம். உலகத்தில் எவ்வளவோ மதங்கள் இருக்கலாம். நான் மதத்தை போதிக்க வரல. எவ்வளவோ தாட் ப்ராசஸ் இருக்கலாம். நவடேஸ் மெடிடேஷன், ஏகப்பட்ட தாட் ப்ராசஸ் உள்ளே இருக்குது. என்ன பண்ணுறாங்கன்னா, தேர் ஸ்டீலிங் யுவர் தாட்ஸ். உங்கள் சிந்தனையை அவங்க பிடுங்கிடுறாங்க, வேற சிந்திக்க விடாமல் ஆக்கிடுறாங்க. காரணம் என்னென்னா, நீங்கள் என்னைக்கு இயேசு சிந்திக்க ஆரம்பிக்கிறீங்களோ உங்கள் வாழ்க்கை மாறுங்கிறது அவனுடைய ஆப்போசிட்டுக்கு தெரியுது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு வில்லன் எவ்வளோ வெயிட்டாக இருந்தால் மட்டும்தான் ஹீரோவுக்கு வேல்யூவே இருக்குது. அதாவது வில்லனே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஜீசஸ் கிரைஸ்ட் தன்னை எப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணிடுவார், தான் எவ்வளோ பெரிய ஆளுன்னு உங்கள்கிட்ட எப்படி காட்டியிருப்பார். அதுக்காக அவர் பண்ணது தான். அதாவது நடந்த தவறை நான் சொல்லலை, பட் அதை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக மாற்றிக்கிடலாம். தீமை இருக்கிறவங்க தீமை நன்மையாக அவர் மாற்றுறாரு. அதாவது கிறிஸ்துக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கும்னு ஒரு வசனம் இருக்குது. அது எப்படின்னா, இட் இஸ் a prophetic word. அதாவது ஆடம் ஃபாலன், அந்த ஃபாலன்லேருந்து ஒரு பியூட்டிஃபுல் லைஃப்பை எப்படி கொண்டு வரலான்னு தான் கடவுள் சிந்திப்பார் ஒழிய ஃபால் ஆகிட்டான்னு இருக்க மாட்டார். இப்போ புதுசாக வந்திருக்கவங்களுக்கு யாருப்பா ஆடாம்னு சொல்லியிருக்கலாம். அந்த வேதத்தில் என்ன போட்டிருக்குன்னா, முதல்ல ஆதாம் என்பவர் தான் முதல் மனிதனாக தேவன் சிருஷ்டித்தார். சிருஷ்டித்து அவனை தன்னை போலவே சிருஷ்டித்தார்.
இப்போ நீங்கள் உங்களை நீங்கள் பார்க்குறீங்கன்னா நீங்கள் தான் ஆடம். அதோட இன்னொன்று அதிகமாக சொல்ல போகிற மெசேஜ் விட்டுருக்குன்னா நீங்கள் தான் கடவுள்னு கூட சொல்லலாம். ஏன்னா தன்னுடைய சாயலாக தான் வந்து சிருஷ்டித்திருக்காரு. காட் ஈக்குவல் டு ஆடம், ஆடம் ஈக்குவல் டு யூ. இப்போ நீங்கள் உங்களோட இமேஜை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் இமேஜ் எப்படின்னா ஆதாமுடைய இமேஜ், ஆதாமுடைய இமேஜ் அப்படின்னா இயேசுவோட இமேஜ். ஸோ இயேசுனா கடவுள், அதாவது கடவுளுக்கு உருவமே கிடையாது. இந்த வேதத்தில் என்ன போட்டிருக்குன்னா இவர் தான் திவ்ய சுரூபங்கார். ஹீ இஸ் தி இமேஜ் ஆஃப் காட்னு போட்டிருக்கு. எங்கே போட்டிருக்குன்னு தெரியுமா? எபேசியரில் போட்டிருக்கும். எபேசியரில் போட்டிருக்கு ஹீ இஸ் தி இமேஜ் ஆஃப் காட்னு போட்டிருக்கும். அது இது எதற்காக போட்டிருக்கேன்னா நம்ம முக்கியத்துவம் எதுலேருந்து கொடுக்கணும்னா இந்த வேதத்துல இருந்தால் முக்கியத்துவத்தை கொடுக்கணும். அதற்காக தான் இங்கே எங்கே போட்டிருக்குன்னு நான் சொல்ல வரேன். எபேசியரோ கலாத்தியரா, கலாத்தியர் நீங்கள் கொலேசியர் நினைக்கிறேன். He is the perfect image of the God. தன்மையின் சொரூபம். எந்த வசனம்? எபிரேயர் 1 அதிகாரம். இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமாயிருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தங்குகிறவராய் தம்மில் தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்தில். தன்மையின் சுரூபத்துக்கு இங்கிலீஷ்ல படிங்க. எபிரேயர் 1 1:3. Imprint of his nature. நான் எதிர்பார்த்த வசனம் எதுன்னா கொலோசியர் 1:15. இங்கிலீஷ்ல படிங்க. கொலோசியர் 1:15. வெரி குட். ஹீப்ரேயர்ல படிச்சிருக்கோம். இஸ் தி இம்ப்ரிண்ட். அவர் தேவனுடைய தற்சொரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். Yes. Colossians 1:3. 1:15. He is the image of the invisible God. Stop. The first one of all. He is the image of invisible God. யாரு? He is talking about Jesus Christ. Jesus Christ is the image of invisible God. God யாரும் பார்த்தது கிடையாது. Absolutely right. No one is going to see the God. But God want to present him how he look like. Otherwise people will go different direction. Sometimes they will worship the light. They will worship the love. They will worship the happiness. But God want to show who I am. I agree. I don't have any image. But I want to show some image to you. As a love. As a knowledge. As a convergent thoughts. உன்னோட தாட் சிதைந்து போகாமல் இருக்கிறதுக்காக நான் உன்னை ஒரு இமேஜுக்கு கொண்டு வரேன். அந்த இமேஜ் யாருன்னா ஜீசஸ் கிரைஸ்ட். ஸோ காடை நம்ம பார்க்கணும்னா ஜீசஸ் கிரைஸ்ட் மூலமா பார்த்துக்கிடலாம். பாருங்கிறதுக்காக தான் கடவுள் இந்த உலகத்துக்கு தராரு. கம் அண்ட் see me. அதுக்காக தான் கிஃப்டா ஜீசஸ் கிரைஸ்ட் கொடுத்தாரு. இந்த இடத்துல இமேஜுங்கிற வேர்டு பொருத்தமாக பொருத்தப்பட்டிருக்கிறது. இப்போ நீங்க யாருங்கிறதுக்கு ஆடம்ல சொல்றாரு. ஆடம் யாருன்னு சொல்றாரு. ஆதியாகமத்துல படிங்க. 1:27. தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். இங்கிலீஷ். So God created men in his own image. Stop. God created men in his own image. கொலோசியர்ல படிச்சோம் he is the image of God. So ரெண்டு நீங்க வந்து கம்பைன் பண்ணி பார்க்கும்போது என்ன செய்யுதுன்னா ஜீசஸ் கிரைஸ்ட் காடுடைய இமேஜ் தான் யாரு? ஜீசஸ் கிரைஸ்ட். ஜீசஸ் கிரைஸ்டோட இமேஜ் யாரு? ஸோ இப்போ என்ன சொல்ல வராரு? திஸ் இஸ் தி ஸ்பிரிச்சுவல் ட்ரூத். யூ ஆர் த சன் ஆஃப் காட்னு சொல்றதுக்கும் யூ ஆர் த இமேஜ் ஆஃப் காட்னு சொல்றதுக்கும் அப்சல்யூட்லி நீங்க அதை ஏற்றுக்கொள்ளலாம். நீங்க ஏற்றுக்கொள்ளலாம். ஏன்னா இட் இஸ் ரிட்டன் இன் த வேர்ட். வேர்டோட இம்பார்ட்டன்ஸ் தான் நம்ம வருங்காலத்தில் நம்ம பார்க்க போறோம். பட் நீங்க ஃபர்ஸ்ட் டே வந்திருக்கிறதுனால நான் என்ன சொல்றேன்னா he is the gift for us. How we can receive that Jesus Christ. முதல்ல வந்திருக்கிறீங்க. என்னையா புதுசா சொல்றீங்க நம்ம இயேசு சுவாமி எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்?
he is the gift னு சொல்றீங்க. where it is mentioned he is the gift of God? ஜான்ல சொல்லிருக்கு. யோவான்ல சொந்த குமாரனை கொடுத்தார். 3:16. John 3:16. தேவன் தம்முடைய ஒரே பேரானை குமாரனை விசுவாசிக்கிறன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். So he has given Jesus Christ to world. நீங்க தான் உலகமே, உங்களுக்கு ஜீசஸ் கிறிஸ்து கொடுத்திருக்காரு. டுடே யூ ரிசீவ் இட். See, God is the God of faith. அதாவது இந்த இடத்துல ஒரு வசனம் போட்டப்பட்டிருக்கு. இந்த வசனம் எனக்கு வந்து ஒரு 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 ஐ ஓப்பனிங்கா இருந்துச்சு. எப்படின்னா, பாதபட்சம் இல்லாத தேவன் தான் நம்ம சொல்லியிருக்கோம். இஸ் இட் ரைட் ஆர் ராங்? தேவன் பாதபட்சம் இல்லாதவர். அந்த வசனம் எங்க இருக்கு? ப்ளீஸ் கோ அஹெட். பாதபட்சம் இல்லாதவர் தேவன். எக்ஸாக்ட்லி. the ultimate பொருள் வந்து அதுதான். ரோமர் 2:11. ரோமர் 2:11. ப்ளீஸ் ரீட் இட். For all who give sin without the law will also perish without the law, and all who have sinned under the law will be judged by the law. ஓகே, அடுத்த வருஷம் கீழே மேலே படி. இங்கிலீஷ்ல கொஞ்சம் மேலே கீழே இருக்கும். But the glory and honor, for God shows no partiality. God shows no partiality. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தேவன் யாருக்கும் எந்த குறையும் வைக்க மாட்டாரு. எப்பா இது அவனுக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கு, இது எனக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்குன்னு கிடையாது. பிகாஸ் he has given Jesus Christ to everyone. No partiality. You are belongs to whether Indian or Israelite. The Israelite become Jews, Indian become Gentile. ஸோ இந்த இதை நம்ம பின்னாடி வருங்காலத்தில் நம்ம பார்க்கலாம். who is Gentile, who is Indian, we will see that one. ஆனால் இப்போ நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, பார்ஷியாலிட்டியே கிடையாது. அவர் எல்லாத்துக்கும் காமனாக கொடுக்கப்பட்டது ஜீசஸ் கிரைஸ்ட். இது இப்போ காமனாக கொடுக்கப்பட்டாச்சு. லைக் சன், லைக் ஏர், லைக் வாட்டர், லைக் ரெயின், இட் இஸ் கிவன் டு எவ்ரி ஒன். நல்லோர் மேலும் தீயோர் மேலும் சூரியனை உதிக்க பண்ணுகிறார். கடவுள் வந்து உதிக்க பண்றாரு. ஏன்னா வெதர் யூ ஆர் குட் ஆர் பேட், தட் டசன்ட் மேட்டர் ஃபார் யூ காட். Whether you are Indian or Israelite, it doesn't matter for that one. He is giving son to you. Not only S-U-N, he has given S-O-N to you. ரெண்டுமே நமக்கு கொடுத்திருக்காரு. But where is the problem coming? The problems comes receiving. There is a problem in the receiving. நீங்க அதை எப்படி எடுத்துக்கொள்ள போறீங்க? ஒரு வசனம் இந்த 2 தெசலோனிக்கேயர்ல 3 அதிகாரம் 2வது வசனம். 2 தெசலோனிக்கேயர் 2 Thessalonians 3:2. துர்க்குணராகிய பொல்லாத மனுஷர் கையில் நின்று நாங்கள் விடுவிக்கப்படும்படிக்கும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். விசுவாசம் எல்லாரிடத்திலும் இல்லையே. ஸ்டாப். அதாவது விசுவாசம் எல்லாரிடத்திலும் இல்லையே. கோ இன் இங்கிலீஷ். 2 தெசலோனிக்கேயர் 1 thesis 2 Thessalonians, no problem. It will take time. 2 Thessalonians 3 and 2. 3:2. Pray for us that the word of the Lord may speed ahead and be honored, as happening among you, and that we may be delivered from wicked and evil men. For not all have faith. Stop. Not all have faith. அதாவது எல்லாருக்கும் ஃபெய்த் இல்ல. புரிந்து கொள்ளுங்க. நீங்க ஃபெய்த்தா இருக்கேன்னு நினைக்காதீங்க. எல்லாரிடத்தும் விசுவாசம் இல்ல. விசுவாசம் இருக்கிறவன் மட்டும்தான் he is going to receive Jesus Christ. Today you came. What is the reason to came here? வேடிக்கை பார்க்க வந்தீங்களா? எங்க என்ன நடக்க போகுதுன்னு பார்க்க வந்திருக்கீங்களா? இல்ல நீங்க பத்திரிகையாளர்களாக கூட இருக்கலாம். இவரோட ஏதோ பிரசங்கித்து கொண்டிருக்காரு, இவ்வளவு கூட்டம் வருது, என்ன ரீசன் வேடிக்கை பார்க்க வந்திருக்கலாம். என்னை குறித்து தவறாக எழுத வந்திருக்கலாம், சரியாகவும் எழுத வந்திருக்கலாம்.
ஏன்னா இதன் மூலமாக மெசேஜ் வெளியும் போகலாம், இவர் இப்படி பிரசங்கிக்கார் என்ன பிரசங்கிக்காருன்னு. பட் நீங்கள் ஃபெய்த் இல்லாமல் வந்திருக்கலாம். தட் டசன்ட் மேட்டர். இந்த நொடியிலிருந்து நீங்கள் நான் எனக்காக கொடுக்கப்பட்ட இயேசுவை ரிசீவ் பண்ண போகிறங்கிறது உங்கள் கையில் இருக்கு. ஏன்னா அவர் பாதபட்சம் இல்லாதவர். ஸோ உன்னிடத்தில் இருக்கிற விசுவாசம் தான் உன்னை ரட்சிக்கும்னு ஒரு இடத்துல வேதத்தில் போட்டிருக்கு. உன்னிடத்தில் இருக்க விசுவாசம் உன்னை ரட்சிக்கும். உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தில் போடுன்னு வேதத்தில் போட்டிருக்கு. நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்ததுனால இதை நான் உங்களுக்கு கோட் பண்ணி சொல்கிறேன். நீங்கள் வந்திருக்கலாம், ஜீசஸ் கிரைஸ்டை ரிசீவ் பண்ணி நான் என்ன செய்ய போகிறேன்னு நினைக்கலாம். எனக்கு எதுக்கு அவர், நல்ல வேலை இருக்குது, நல்ல குடும்பம் இருக்குது, நல்ல மனைவி இருக்குது, நல்ல பிள்ளைங்க இருக்குது, எனக்கு எதுக்கு ஜீசஸ் கிரைஸ்ட்னு சொல்கிறான்? பிகாஸ் உங்களுக்கு அறியாத உலகம் ஒன்று இருக்கு. There is a spiritual war present. World is present and war is happening. Why means நீங்க டாக்டர்ட்டே போகலாம். சில பேர் இப்போ ஈவில் பொசஸ்ட்னு வருவீங்க. டாக்டர் சொல்லுவாரு ஃபுல்லா செக் பண்ணி பார்த்தாச்சுங்க, இவருக்கு உடம்புக்கு ஒண்ணுமே இல்லைம்பாங்க. ஆனா அவன் வியாதியா தான் இருப்பான். காரணம் என்ன? There is a truth beyond the science. உங்களுடைய அறிவுக்கு எட்டாத உலகம் ஒன்று இருக்கிறது. அது கடவுளாகவும் இருக்கலாம், தீய சக்திகளாகவும் இருக்கலாம். So there is a war is happening. பட் அந்த வார்ல நீங்க அந்த எனிமியை ஜெயிக்கிறதுக்காகவும் ஒரு பூர்ணமான வாழ்க்கையை வாழ்றதுக்காகவும் தான் இயேசு வந்திருக்கார். அதாவது I came to give the life and perfectly abundantly. நான் ஜீவன் கொடுக்கவும் ஜீவன் உண்டாயிருக்கவும் வந்தேன். Father எதுக்கு கொடுத்தாருன்னா ஜீசஸ் கிரைஸ்ட் go to this world, bring life to them and abundantly give to them தான் வந்திருக்காரு. ஸோ நீங்க எந்த காரணத்துக்கு வந்திருக்கீங்கிறத பொறுத்து இல்ல, நீங்க இப்ப அதை ரிசீவ் பண்ணுங்க. நிறைய பேட்ட விசுவாசம் இல்ல, வேற சொல்றது எல்லாருக்கும் விசுவாசம் இல்லைன்னு சொல்லுது. பட் யூ டிசைட் ஐ வாண்ட் டு பி எ பிலீவர். ஏன்னா தேவன் மனிதனை படைக்கும் பொழுது ஃப்ரீ வில் வச்சு தான் படைச்சாரு. He has given the free will whether you receive or reject. So I will pray here. I will pray everyone to choose the life. இங்க வந்திருக்கவங்க எல்லாரும் லைஃப் சூஸ் பண்ணணும். லைஃப் சூஸ் பண்றதுக்கு காரணம் என்னன்னா He is life. அவர் என்ன சொல்றாருன்னா, நான் கதவை தட்டதாண்டா முடியும், உடைச்சிட்டு உள்ள வர முடியாதுங்கிறாரு. Because half of the thing done by the Jesus, நான் தட்டுறேன் அப்படிங்கிறாரு. You have to open, remaining half is with you. Because God is a gentleman. His nature is He won't force anyone to get anything. He will give you free will. அவர் என்ன சொல்றாருன்னா, நான் தட்ட மட்டும் தான் செய்வேன், திறக்கிறது நீ. திறந்தா மட்டும்தான் நான் உள்ள வருவேன், நான் உடைச்சிட்டு உள்ள வர மாட்டேன். ஸோ தேவன் சொல்றாரு, புரிஞ்சுதா? எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்கும். The free will கொடுத்திருக்காரு. God has given the free will because He is image of God. God has a nature to do the good and bad. அதாவது God is goodங்கிறது தான் என்டர்னு யூனிவர்சலி சொல்லிட்டு வராங்க. As per the Bible, He killed many people to give the redemption to the Israelites. தலைப்பிலே சங்கரித்தார் என் தேவன். அவன் சொல்றான், அந்த பார்வன் சொல்றான், என்னையா கடவுள் இந்த சிறு குழந்தையுமா கொல்லணும் அப்படிங்கிறான். அவனுடைய ஆங்கிள் இருந்து பார்த்தீங்கன்னா அவர் கடவுள் எவ்வளோ பெரிய தவறு செய்கிறவர். எப்பா ஒரு கூட்டத்தை கூட்டிகிட்டு போகிறதுக்கு எத்தனையோ வாதைகள் அனுப்புனார். தண்ணியை ரத்தமாக்கிட்டாரு, தவளையை உண்டு பண்ணார், வெட்டுக்கிளியை வர வச்சாரு, கல்மலையை வர வச்சாரு, வியாதியை வர வச்சு எல்லாரும் செத்து போனாங்க. ஆனாலும் கடைசியில் என்ன ஆச்சுன்னா, அந்த எகிப்தில் உள்ள எல்லாருடைய ஆண் பிள்ளைகளை கொன்னுட்டாரு. அப்போ கொல்ற ஒரு குட்டா பேடா? ஆஸ் பர் அவர் நாலேஜ் இட் இஸ் பேட். அன்பு தீங்கு நினையாதுன்னு நமக்கு தெரியும், கொல்லாதுங்க. பைபிள்ல இட் இஸ் ரிட்டன், God destroyed their firstborn. God destroyed their firstborn. அப்படிப்பட்ட தேவன் அவர். பட் when அவரை கொஸ்டின் பண்றதுக்கு மனுஷனுக்கு சக்தியே கிடையாது. பட் இந்த சயின்ஸோ இந்த வேர்ட் என்ன சொன்னா, இப்படி கடவுள் இருப்பாரா? பட் he want to show his character because
He has a righteous is the one of the character. நீதியின் தேவன், பரிசுத்தத்தின் தேவன், அன்பின் தேவன். அவர் தன்னை வெளிப்படுத்தும் போது நீதியாக வெளிப்படுத்துறதுக்காக இருந்த காலங்கள் அது. இப்போ தன்னை அன்பை வெளிப்படுத்தணும்னு நினைக்காரு. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சொல்லலாம், என்னை பத்தி உங்களுக்கு தெரியுமா, நான் இங்க வேலை செஞ்சிருக்கேன் இப்படிப்பட்டவன் சொல்ற மாதிரி அவர் நீதியின் தேவனா இருந்தது அது. தன்னை அன்பா வெளிப்படுத்த விரும்புகிறாரு. To show that one Jesus Christ, how love is going to come to world. நம்ம படிப்போம், நீங்க வரும்பொழுது காலத்து நான் சொல்லி தருவேன் எப்படி நீதியின் தேவனா இருந்தாரு, எதனால அது நடந்துச்சு அப்படின்னு சொல்லி தரேன். இப்போ அதை நம்ம மறந்துட்டு அவர் அன்பை வெளிப்படுத்த வந்திருக்காரு. அந்த அன்பு எப்படிப்பட்டதுக்காக தான் இயேசு வந்து வந்திருக்காரு. You choose it. Now free will is you. என்ன பண்ணிடலாம், அவர் கோபமான தேவன்னு நினைக்கலாம், ஆனா இப்போ அன்பா இருக்கிறாரு, கிருபையின் காலம். So you can receive that love for you. ரிசீவ் பண்ணுவீங்க, பண்ற ஃபெசிலிட்டேட் பண்ண தான் நான் வந்திருக்கேன். தேவன் எனக்கு கொடுத்த வேலையே இதை கொண்டு சேர்க்கறது தான் என் வேலை. உங்களுக்கு புரியலன்னா இயேசு மரித்தது உண்மை, நீ அதை பெற்றுக்கொள்ளனா வேர் இஸ் தி ஒர்க் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். ஜீசஸ் எதுக்கு வந்தாருன்னா மனிதர்களுக்காக தான் வந்தாரு. அந்த மனிதன் பயன் அடையலைன்னா அவர் மரித்து என்ன பயன்? அவர் மரிச்ச உடனே எல்லாருமே குணமா இருக்கணும், அவர் மரிச்ச உடனே எல்லாருமே ரிச்சா இருக்கணும், அவர் மரித்த உடனே எல்லாருமே சந்தோஷம் வந்திருக்கணும். ஆனா வரல. Why? Because God there is a spiritual world is there. In that world some principles are there, and the principles, one of the principle is faith. How faith comes? விசுவாசம் எப்படி வரும் என்றால் by hearing the God's word. It is written in the Bible. In the Roman it is written in the Bible, faith comes by hearing. கேள்வியினால் விசுவாசம் வரும். எதை கேட்கணும்? எனக்காக மரித்திருக்கிறார், எனக்காக அவைலபிளா இருக்காரு, எனக்காக கதவை தட்டிட்டு இருக்காருங்கிறத நீ கேட்கும்போது that knowledge comes to you. That knowledge என்ன ஆகுதுன்னா வேர்டா போறது ஒரு நாலேஜா வருது. God will give his faith to you. ஏன்னா எல்லாருக்கும் விசுவாசம் இல்லைன்னு சொல்லியிருக்கு. அப்போ ஒருவர் எப்படி விசுவாசிக்க முடியும்னா அவருக்கு ஒரு ஃப்ரீ வில் கொடுத்துருக்காரு. நீ விசுவாசிக்கணும்னு நினை, he will start the faith. விசுவாசத்தை துவக்கியவரும் முடிக்கிறவும் அவரே. ஸோ இது ஒரு ஸ்பிரிச்சுவல் திங்ஸ். ஸோ நீங்க வந்திருக்க நீங்க எல்லாருமே உங்களுக்கு விசுவாசம் கிடையாது. நீங்க நன்மையான இயேசுவை பெற்று கொள்ள வேண்டும் என்று நீங்கள் நினைக்கும் பொழுது அவர் அந்த விசுவாசத்தை தருவாரு. தந்த விசுவாசத்தை நீங்க பயன்படுத்தணும். ஏனென்றால் as per the spiritual war, faith without work is dead. கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. நான் இயேசுவை நம்பினதுனால நான் ஒரு ஆக்ஷன் பண்ண போறேன், நீங்க பண்ணுங்க. அதாவது இதுக்கு ஆபிரகாமுடைய இதை கொடுத்துருக்காரு. நீங்க ஃபர்ஸ்ட் டைமா வந்திருக்கிறதுனால யூ டோன்ட் நோ ஹூ இஸ் ஆபிரகாம். ஃபர்ஸ்ட் டைமா நீங்க மெசேஜ் கேட்கறதுனால யூ டோன்ட் நோ. பட் த அல்டிமேட் கோர் என்னன்னா, நீங்க கேட்டிருக்கீங்க, எனக்காக இயேசுவை தந்திருக்கிறீங்களா? அந்த இயேசுவை நான் பெற்றுக்கொள்றேன், பெற்றுக்கொண்டது மூலமா ஒரு ஆக்ஷன் பண்றேன். ஏன்னா நான் பெற்றுக்கொண்டதுக்கு காரணமே ஒரு ஆக்ஷன் இருக்கணும். கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. அதை விட அடுத்து என்ன சொல்றதுன்னா, அன்பில்லாத லவ், ஃபெய்த் ஹாஸ் டு ஒர்க் வித் த லவ். அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும். ஃபெய்த் எப்படி வரும்? நான் இப்போ சொல்றேன் இயேசு உங்களுக்காக வந்திருக்காருன்னு சொல்றேன், அதை நீங்க எனக்காக வந்திருக்காரா, நான் விசுவாசிக்க உதவி செய்யுங்கன்னு சொல்லும் போது தேவன் விசுவாசிக்க உதவி செய்யாரு. நான் இப்ப விசுவாசிக்கிறேன், அதன் மூலமா ஒரு ஆக்ஷன் பண்ணுங்க. ஒரு ஆக்ஷன் என்ன பண்ணுவீங்க? என்ன ஆக்ஷனால் இருக்கும் அந்த ஆக்ஷன் வரும்போது சொல்றேன். அப்போ அந்த ஆக்ஷன் சுட லவ்னால நடக்கணும். இட் ஹாஸ் டு பி டன் பை த லவ், நாட் பை த ஃபோர்ஸ். அப்போ விசுவாசம் கேள்வியினால் வரும், கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது, அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும். ஏன்னா அன்பு இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை. நீங்க ஆல்ரெடி கேட்டிருக்கலாம் அந்த மெசேஜ. ஆஸ்பர் 1 கொரிந்தியர்ல சொல்லுது, தனக்கு உண்டானவில எல்லாத்தையும் கொடுத்தாலும் அன்பு இல்லைன்னா ஒண்ணு இல்லையா. நீ பெரிய இவனா இருக்கலாம், என்ன சொல்றான், பெரிய பெரிய பணக்காரங்கன்னா இன்னைக்கு 1000 கோடி கொடுக்குறான், போவருக்கு 100 கோடி கொடுக்குறான், ஒய் இஸ் கொடுக்குறான் தெரியாது. பட் அந்த லவ், the God's love இருந்து கொடுக்கும்போது it will workful. இன்னொருத்த வந்து தன்னை சரீரத்தை சுட்டரிக்க கொடுத்தாலும் அன்பு எனக்கு ஒண்ணும் இல்லையா. நீ ஃபாஸ்டிங் கிடக்கலாம், 40 வருஷம் கிடக்கலாம்,
நீ எவ்வளவு நாள் கடந்து உன் சரீரத்தை ஒடுக்கிறதுனால என்ன ஆகிட போகுதுன்னா ஒன்றும் கிடையாது. அன்புனா ஒன்றும் இல்லைங்க. ஸோ அல்டிமேட்லி லவ், பிகாஸ் காட் ஹேஸ் லவ். காட் ஹேஸ் லவ், கரெக்டா? God is love. God is love. God has love னா அவருடைய ஒன்னாவது சுபாவம் நினைக்கிறீங்க அன்பு. ஆனா அவருடைய சுபாவம் இல்ல. அன்பென்றாலே அதுதான்யா. நீ பார்த்திருக்க அன்பு வந்து அது அன்பே கிடையாது. அவருதான் அன்பு. அந்த அன்பை நீங்க ரிசீவ் பண்ணும்போது it will give fruit. It will make you to believe. நீங்க எப்படி வந்திருக்கீங்கன்னு தெரியாது. நீங்க இப்ப விசுவாசிக்கணும்னு ஒரு டிசிஷன் எடுத்தாலே உங்களுக்கு அன்பு இருக்குன்னு அர்த்தம். இப்போ faith, how the faith is going to come, how it is working in the spiritual realm means Romans 10:10. Romans 10:10 is a door for everyone to entering into the gospel and kingdom of God. இருதயத்தில் விசுவாசித்து வாயினால் அறிக்கை செய்தால் ரட்சிக்கப்படுவீர்கள். Today is the day of salvation to you. நீங்க வந்திருக்கீங்க, எப்படி ஸ்டார்ட் பண்ணங்கறது தெனறாதீங்க. இதுதான் காஸ்பலே. You have to start with Jesus Christ. Every religion and every thesis will make you to attain the final goal. But this is the only way. The first day you are attaining the goal. After that you are living with that goal. இதுதான் வித்தியாசமே. நீ வந்து தியானம் பண்ணி பரம்பொருளை அடைய வேண்டும். பட் இங்க எப்படி சொல்றாருன்னா, ஃபர்ஸ்ட்லே உனக்கு நான் அதை கொடுத்துருந்தேன். Now you have to live with that what you achieved. This is the difference between the other things and here. So இங்க வந்ததுக்காக நன்றி. நீங்க பெற்றுக்கொள்ளுங்க. as per the spiritual law உங்க இருதயத்தில் விசுவாசிச்சு வாயினால சொல்லுங்க. என்ன சொல்லணும்னா, தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினார், எனக்காக பாடுபட்டார், எனக்காக மரித்தார், மூன்றாம் நாள் பிதாவினால் எழுப்பப்பட்டார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்து வாயினால் அறிக்கை செய்தால் ரட்சிக்கப்படுவாய். ப்ளீஸ் ரீட் த ரோமன் 10:9. பிகாஸ் இது இல்லாம எந்த மெசேஜுமே வேஸ்ட். காஸ்பல் இஸ் தி மெசேஜ். ரோமன் 10:8-9-10. இந்த வார்த்தை உனக்கு சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது என்று சொல்லுகிறது. இந்த வார்த்தை நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாசத்தின் வார்த்தையே. என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினால் அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவார். நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். சோ பிதா ஜீசஸ் கிறிஸ்த உயிரோட எழுப்பினார்னு நீ உனக்காக மரித்து உனக்காக பிதா எழுப்பினார் என்று நீ விசுவாசித்து உன் வாயினால சொல்ல போது salvation happened in this spiritual realm. You cannot see that one, but it's happened today. நீங்க ரட்சிப்பின் சுவிசேஷ வசனத்தை கேட்டு விசுவாசிகளாக ஆனபோது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பஸ்தோவினால் முத்திரை போடப்பட்டீர்கள். எபேசியன் 1:13. நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். எஸ், அதாவது நீங்க எனக்காக கிஃப்டா கொடுக்கப்பட்ட இயேசு கதவு தட்டிக்கிட்டு இருக்காரு. உங்களுடைய ஃபெய்த்னால நீங்க விரும்பி நான் இருதயத்துல நீங்க ஏசப்பா எனக்காக மரித்திருக்கீங்க, எனக்காக உயிரோட பிதா உங்களை எழுப்பியிருக்காரு இருதயத்தை விசுவாசிக்கும் போது the spiritual thing is happening. What it is happening is explained in the Ephesians 1:13. இங்கிலீஷ்ல படிங்க. 1:13. In him you also, when you heard the word of the truth, the gospel of your salvation, and believed in him, were sealed with the promised Holy Spirit. Okay. So இங்க என்ன போட்டிருக்கா, நீங்க என்னைக்கு இந்த காஸ்பலை இப்ப கேட்டீங்களா, எனக்காக மரித்திருக்கார், எனக்காக உயிரோட வந்திருக்கார், அவர் தான் உண்மையான கிஃப்ட், கதவு தட்டிட்டு இருக்காரு, நான் தான் திறக்கணும். half of this done by God. So I have, நீ ரிசீவ் பண்ணும்போது என்ன நடக்குன்னா, நீ ரட்சிக்கப்பட்டுட்ட. நீ பார்க்கல, பட் உன்னுடைய ஸ்பிரிட்ஸ் இருக்குல்ல, எவ்ரி மேன் ஹேஸ் அ ஸ்பிரிட், எவ்ரி ஹியூமன் பீயிங் ஹேஸ் அ ஸ்பிரிட், எவ்ரி லிவிங் பீயிங் ஹேஸ் அ ஸ்பிரிட். உன்னுடைய ஸ்பிரிட்டை கடவுள் மூடி அவருக்காக வச்சுக்கிட்டார், சீல் பண்ணி. பரிசுத்த ஆவியானவரால் மூடப்பட்டுட்டீங்க இன்னைக்கு. ஆஸ் பர் திஸ் வேர்ட், திஸ் இஸ் தி ஸ்பிரிச்சுவல் ட்ரூத். ஹவு மச் ஃபோக்கஸ் யூ ஆர் கோயிங் டு புட் திஸ் வேர்ட் இஸ் யுவர் லைஃப் சேஞ்சிங். ஸோ நீ கேட்டீங்க.
அப்சல்யூட்லி திஸ் இஸ் த காஸ்பல். நீங்கள் கேட்டுட்டீங்க, ஏசப்பா விசுவாசிக்கணும்னு நினச்சிட்டீங்க, அதனால் ஒரு ஆக்ஷன் பண்ணணும். என்ன ஆக்ஷன் தெரியுமா? கோ டு தி ஜான். ஜான் 13 தானே? நானே மெய்யான திராட்சை செடியில் அப்பம். ஜீவப்பம். 6. Yes. He came to Simon Peter. 51. 51. 6:51. 6:51. நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம், இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே. Stop. உலகத்துக்காக நான் கொடுக்கும் லைஃப். I already told you. I came to give the life. So I am the life. I am the bread. அடுத்த வசனம் படிங்க. 52. அப்பொழுது யூதர்கள் இவன் தன்னுடைய மாம்சத்தை எப்படி நமக்கு புசிக்க கொடுப்பான் என்று தங்களுக்குள்ளே வாக்குவாதம் பண்ணினார்கள். புரியுதா? இயேசுவை எப்படி நம்ம புசிக்க முடியும்? இட்ஸ் an important question. நான் தான் லைஃப்ங்காரு, நான் தான் பிரெட்டுங்காரு, என்னை புசிச்சிங்கன்னா உங்களுக்கு லைஃப் உண்டாகுங்காரு. நெக்ஸ்ட். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய ரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். So, as per your faith, you accepted Jesus Christ. But the result of acceptance, you have to do one action. என்ன ஆக்ஷன்னா, you have to take the Jesus Christ in the form of blood and wine. It's a faith. கண்ணுக்கு தெரியாதது, வெளியில இருந்து பார்க்கிறவனுக்கு அது வெறும் வைனாவும் பிரெட்டாவும் தான் இருக்கு. பட் டு டூ தட் ஆக்ஷன், அந்த ஆக்ஷனுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னா, நீ கடவுளை விசுவாசிக்கணும்னு நினைச்சிருக்க, அவர் தட்டிக்கிட்டு இருக்காரு, ஃபாதர் சன்னை கொடுத்துருக்காரு. இது எல்லாமே நீ கேள்விப்பட்டு கிரியையில்லாத விசுவாசம் செத்ததுனால ஒரு ஆக்ஷனை பண்ண போற. என்ன ஆக்ஷன்னால, இந்த ஃபிளஷை அவருடைய ஃபிளஷாக நம்புற, இந்த ஒயினை அவருடைய பிளட்டாக நம்பி நீ அதை சாப்பிடும் பொழுது the action is going to happen. It is an action of faith. நீ நம்பனா it is become normal, நீ நம்பனா it is Jesus Christ. அடுத்த வசனம். என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். Stop. நித்திய ஜீவன் உண்டு means life is there. Your life starts now if you are taking the communion. புரியுதா? இதுதான் நீங்க வந்திருக்கீங்க, வந்த எல்லாத்துக்குமே I am going to serve the blood and the flesh. As a faith, you have to think and you have to receive. He is the Jesus Christ coming to your body. இதை எடுக்கிறது மூலமா என்ன நடக்க போகுதுன்னா 56. என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன். Stop. Read in English 56. Whoever feed on my flesh and drinks my blood abides in me, and I in him. Stop. I in him. The name of Jesus Christ I am commanding to the entire world, both spiritual world and the physical world. Let this truth come to their life. I in him. நீ என்னைக்கு அந்த கம்யூனியனை எடுக்கிறியோ, அவர் உனக்குள்ள தான் இருக்கிறாரு, அவரை உன்னை விட்டு வெளியே போவதும் கிடையாது, அவர் எங்கேயும் போக போறது கிடையாது. as per this word, whether you understood or not, but spiritually it is happened inside. If you are a spiritual being, நீ அந்த விசுவாச வாழ்க்கைக்குள்ள வரும்போது அவர் உனக்குள்ள தான் இருக்காரு. நீ விசுவாசம் இல்லைன்னா அவர் உனக்குள்ள இல்லை. Why? Faith is the key of the spiritual world. அது இந்த உலக மனுஷனுக்கு கிடையாது. ஏன்னா விசுவாசம் எல்லாருக்கும் இல்லையே, உனக்குள்ள மட்டும் தான் இருக்கு. யாருக்கு? அவரு தான் கிஃப்ட் எனக்கு பிதா கொடுத்திருக்காரு அப்படின்னு ரோமரை நீ அறிக்கை பண்ணும் போது he become live. அதனால நீ சாப்பிடுறது மூலமா அவர் உனக்குள்ள இருக்காரியா. everything is in the faith. faithல நம்ம வாழவே முடியாது. so it's a life of faith. get inside. Who is the father? Abraham is the father. He only taught how to be in the faith. So I am bringing this message to now. How Abraham lived, how you have to live, how you to receive that one. Now, இதை ரிசீவ் பண்றது மூலமா அடுத்து படிங்க 57.
ஜீவனுள்ள பிதா என்னை அனுப்பினது போலவும் நான் பிதாவினால் பிழைத்திருக்கிறது போலவும் என்னை புசிக்கிறவனும் என்னாலே பிழைப்பான். You will live by him. இங்கிலீஷ்ல படிங்க. As the living Father sent me, and I live because of Father. Stop. Who live? Jesus. ஜீசஸே வாழ்றாரு. He is the life. ரெண்டாவது ஆனா அவர் இந்த உலகத்துல பிசிக்கலா வாழ்றாரு. சோ பிசிக்கலா வாழ்றது எப்படின்னா ஜீசஸ் வந்து பிதாவால தான் வாழ்றாரு. நெக்ஸ்ட் வேர்ட். So whoever feeds on me, he also will live because of me. Yes. Stop. Jesus live by Father. We live by Jesus. This is the covenant. This is the truth inside. So நீ வாழ்றதுக்கு கவலைப்படாதன்மை. இயேசு கவலைப்பட்டாரா? ஏன்? அவர் கூட பிதா இருக்காருன்னு அவருக்கு தெரியும். இன்னைக்கு நீ தெரிஞ்சுக்கோ, நீ வாழ்றதுக்கு இயேசு இருக்காரு உன் கூட. Everything is the faith. It's a free will given to you. You have to receive or you will receive. But I am facilitating you. It is a good thing you have to receive. As a faith work, take the communion. Second thing, this is the gospel. Now I am coming to the main message of Luke 16:6. So இங்க இது சொல்றதுக்கு தேவன் கொடுத்த உதாரணம். இதை நான் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணேன் அப்படின்னு கேட்கும்போது தான் he has given the story of one mother. ஜீசஸ் கிரைஸ்ட், இதை ஒரு கதையாக சொல்கிறேன். ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து இஸ்ரேலுங்கிற கூட்டத்துக்காக தான் வந்தார். புதுசாக வந்திருக்கவங்களுக்கு வேற மாதிரி தெரியலாம். இட்ஸ் a story, then it comes to the Gentile. First, this is the link of that parable. அவர் வந்தார், வந்து எல்லாத்தையும் ஹீல் பண்ணிட்டு இருக்காரு. உடனே ஒரு பெண் வந்தா. பெண் வந்து, ஐயா ஏன்னா உங்க பையனை குணமாக்குங்க அப்படின்னு சொன்னான். அப்போ அவர் சொன்னாரு, நான் வந்து புறஜாதியாருக்காக வரலாமா? அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, he came for the Israel people. So one Indian went to that Jesus Christ, one woman went to Jesus Christ and asking, please heal my son. அப்போ he is saying, I came for only Israelites. I won't give this healing to dogs. He told her. Look at that one, how God is speaking. You say Jesus Christ. நாய்களுக்கு இல்ல அப்பத்தை நான் கொடுறேன். Yes, he saying, நாய்க்கு எப்படி அந்த அப்பத்தை கொடுப்பேன் அப்படிங்கிறாரு. அவர்தானே அப்பம். ஆமா, நான் எப்படி கொடுப்பேன் அப்படிங்கிறாரு. நீங்க யோசிச்சு பாருங்க, how comparison he is doing. நாய்ங்காரு, ஒருத்தனை வந்து இஸ்ரேலுங்காரு. பிள்ளைகளின் அப்பத்தை நாய்களுக்கு கொடு. So he considered Israelites as sons and daughters, and he considering Gentiles as dogs. This is the truth from the Bible. But the moment changes there. The moment changes there. So Asura, correct? He says no. Agree. I agree. But the things which fall from the table, அதாவது நீங்க சாப்பிட்டுட்டு கீழே விழும்ல பருக்க, அதான் நம்ம சிந்தாம சாப்பிடுன்னு சொல்றோம். ஆனா அந்த காலத்துல அப்படி சிந்தி தான் சாப்பிட்டுருக்காங்க. அதை பார்த்துட்டு தான் சொல்றான், சிந்தி சாப்பிடுறது கீழே விழுல, அதை நான் எடுத்துக்கிறேனே அப்படின்னு. அப்போ இந்த திங்ஸ் அங்க என்ன சொல்லுதுன்னா, அவ வந்து தன்னுடைய அவமானத்தையோ ஃபோக்கஸ் பண்ணவே இல்லை. அவளுக்கு தேவை ரிசல்ட். அதை நான் இஸ்ரேலா இருந்தா என்ன, இந்தியனா இருந்தா என்ன, நாயா இருந்தா என்ன, கோழியா இருந்தா என்ன, எனக்கு தேவை ஹீலிங். தர்றவர் நீர் எனக்கு தெரிஞ்சு போச்சு, நீங்க என்ன நினைச்சாலும் பரவாயில்ல, எனக்கு ஹீலிங் கொடுத்துருங்க. அது அவர்கிட்ட இருந்துச்சு. இந்த இடத்துல கடவுளை நம்ம வந்து வேற ஆங்கிள் பார்க்கல. என்ன இப்படி சொல்ற, அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, என்னை பத்தி தெரிஞ்சுக்கிட்டா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தரேன் உனக்கு, நான் கதவை தட்டுறேன் திறந்துக்கோங்கிற மாதிரி தான் இருக்கு. ரெண்டாவது லூக் 16:6 சொல்லுது, 100 குடத்தை 50 குடமாக்குன்னு இருக்கு. So God is giving the opportunity to you. He is giving free will. I am reducing your burden 50%. 100 to I am making 50%. You make it 0 from your faith. எப்ப it is a free will. உன் வாழ்க்கையில உள்ள ட்ரபுள நான் தான் குணமாக்குறேன்னு உனக்கு சொல்லியாச்சு. அதோட ஃபெய்த் ஆக்ஷனை நீ பண்ணனா 0% கம்ப்ளீட் ஆயிடும் அப்படிங்கிற. That's the half work, because God cannot do everything without the man. Man has a power because you are a God. So அவர் என்ன சொல்றாருன்னா, பாஸ் நீங்க எதுக்காக வந்திருக்கீங்களோ
ஃபைனான்ஸ்க்காக வந்திருக்கீங்களா, ஹீலிங்காக வந்திருக்கீங்களா? 50% முடிஞ்சிட்டு, ஃபெய்த்னால முடிஞ்சிட்டு, நீ ஒரு ஆக்ஷன் பண்ணி அது ஜீரோ ஆக்கு. This is the gospel today. This is the message today. பண பிரச்சனையா? 50% God has done. எதெல்லாம் திறக்கணுமோ அதெல்லாம் திறந்து வச்சுட்டாரு. நீ போய் எடுக்கிறது தான் ரிமைனிங் 50. 100% problem solved to 50, but remaining 50 is done by you only because you have a faith. Faith work has to be done. சர்ச்சு கட்டணுமா? நான் எல்லாத்தையும் ஆயத்தம் பண்ணி வச்சு முடிச்சிட்டேன். அதோட பாதி பர்சன்ட் என் வேலை பாதி முடிஞ்சிட்டியா? ரிமைனிங் பாதி மட்டும் தான் இருக்கு. He can do 100% David, but he is not doing. The principle is faith works. Faith has to work. Faith இருக்குன்னு சொல்லலாம். வேலை பண்ணு. விசுவாசம் கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. நான் என் பாட்டை பண்ணிட்டேங்க. என் பாட்டை I had done. பார்த்த உடனே 100-50 ஆக்கிட்டாருன்னா 100% ட்ரபிள் இருக்கும் வாழ்க்கையில. அதில் 50% முடிச்சிட்டா ராஜா. என் பகுதி நான் முடிச்சிட்டேன். இப்போ உன் பகுதி நீ பண்ணுங்க. நீர் பண்ணே நானும் பண்ணிட்டேனே. என் பகுதி நான் பண்ணிட்டேன். இப்போ உன் பகுதி தான் நீ பண்ணணும். ஸோ நவ் இட் இஸ் யுவர்ஸ். நீ ஜெயிக்கிறது போகிறது உங்களுக்கு இருக்கு. Whether you receive the Jesus Christ or not, it is in your hand. So Luke 16:9 says, half of the problem is solved. Remaining half is easy for you because it is your control only. It is not the control of God. It is not control of Satan. It is the control of you. நீ நினைச்சனா நீ ஜெயிச்சிடலாம். கடவுள் அவருடைய பகுதியாக சாத்தானையோ அந்த ஸ்பிரிச்சுவல் திங்ஸோ எல்லாத்தையும் சரி பண்ணி முடிச்சிட்டாரு. இப்போ ரிமைனிங் இஸ் யூ. Door is knocking. You have to open. This is the message for today. Let's pray and we'll get into the communion.